வணக்கம் நேயர்களே. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பல அதிசயங்களை நமக்கு காட்டிட்டு போயிருக்குதுங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இது மாதிரி நடந்தது இல்லைங்க அப்படிங்கிற பல அதிசயங்கள். அந்த விஷயங்களை பற்றி பேசும்போது நமக்கு அப்போ இது காரணமாக இருக்குமோ, இந்த கட்சி ஜெயிச்சிருமோ, இதெல்லாம் இவங்களுக்கான ஓட்டாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு பல வகையான வியூகங்களை கொடுக்குது. அனைத்து கருத்து கணிப்புகளையும் அடித்து நொறுக்கி இருக்குது 2026 சட்டமன்ற தேர்தல் நாள். மக்கள் அந்த மாதிரி பல விஷயங்களை அதிசயமாக நடத்தி காட்டியிருக்கிறாங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு நான் பல களங்களுக்கு போய் பார்த்தேன். இதுவரை நான் பார்த்த தேர்தல்கள்லேயே இவ்வளவு கூட்டத்தை நான் பார்த்ததில்லைங்க. ஏன்னா நான் இருக்கிறது ஒரு குக்கிராமம்தான். இந்த குக்கிராமத்தில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு வரலாற்று அதிசயம். ஆண்களும் பெண்களும் கிட்டத்தட்ட 100க்கு மேலே வரிசையில் நிற்கிறாங்க. வாக்குப்பதிவு தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 9 மணிக்கு போனேங்க. அப்போவே நமக்கு டிவியில் நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன மாதிரி போட்டாங்கன்னா 2021 9 மணிக்கு 15% தான் வாக்குப்பதிவு 2021. அதே இது 2026 20%. அப்போ நான் காலையில் பார்த்த அந்த அதிசயத்துக்கும் இந்த பர்சன்டேஜுக்கும் மேட்ச் ஆகுது பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு பார்த்தா ஒரு 56% வாக்கு பதிவாயிருச்சுன்ட்டாங்க. தூக்கி வாரி போட்டுருச்சு. உச்சி வெயில் தலையை பொழந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் போனாலும் வரிசை நிற்கிது. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, பெண்கள் வரிசை தான் அதிகமாக நிற்கிதுங்க. ஆண்கள் வரிசை குறைவாக தான் இருந்துச்சு. பெண்களோட வரிசை அந்த உச்சி வெயில், சித்திரை வெயில், சூரியன் கண் அப்படியே சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டுது. ஆனால் பெண்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வந்து வரிசையில் நிற்காங்க. அப்போ என்னதோ ஒரு மாற்றத்தை அந்த மக்கள் கொடுக்க போகிறாங்க, பெண்கள் கொடுக்க போகிறாங்க குறிப்பாக, அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்கிட முடிஞ்சுது. அதே நேரம் மாலை ஒரு 5 மணிக்கு 2021 63% தான் வாக்குப்பதிவு. 2026 82%. 63 82 கிட்டத்தட்ட 19% டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. இந்த 19% வாக்காளர்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்கிறாங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு வருது. ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு கட்சிகளும் இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தில் ஒன்றுக்கு ஒன்று மல்லு கட்டினாங்கன்னே சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது 20% அதிகரிக்க என்ன காரணம் அப்படிங்கிறத யோசிக்க வைக்கிது. முக்கியமாக தமிழ்நாட்டிலே நம்பர் 1 இடம் வாக்கு பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கினது வேறு எதுவும் இல்லைங்க, கரூர். இந்த 2026 வருஷத்தில் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச நகரம் அந்த கரூர். திரு விஜய் அவர்களோட தேர்தல் பரப்புரையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட துயர சம்பவம். கிட்டத்தட்ட 41 பேர் மரணம் அடைஞ்சாங்க. உலகம் முழுவதும் பேசப்பட்டுச்சு. ஒரு அரசியல் கட்சியோட ஒரு பரப்புரையில் இவ்வளோ பெரிய துயரமா அப்படின்னு. ஆனால் இந்த தேர்தலில் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வச்சுருக்குதுங்க அந்த கரூர். 93.38% வாக்கு பதிவாயிருக்கு. நம்பர் 1 இடத்துல அது இருக்குது. அந்த தொகுதியில் உள்ள முக்கிய அமைச்சரே வேறு ஒரு தொகுதிக்கு போயிட்டார். ஆனால் அங்கே வாக்கு சதவீதம் அதிகரிக்க என்ன காரணம் அப்படிங்கிறது வருகிற தேர்தல் எண்ணிக்கையில் நமக்கு தெரிஞ்சிடும். இப்படி பல அதிசயங்களில் தனக்குள்ளே இன்றைக்கி அடக்கிக்கிட்டு இருக்குது 2026 சட்டமன்ற தேர்தல். மொத்தத்தில் 84.69% வாக்கு பதிவாயிருக்குதுங்க. இதுவும் வரலாற்று சிறப்பு தான். நமக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 78 2011 பதிவான வாக்கு சதவீதம் 78%. ஆனால் 84.69ங்கிறது வரலாற்றிலேயே கிடையாது. கிட்டத்தட்ட 4,63,00,000 பேர் 2021 வாக்கு செலுத்தினாங்க. ஆனால் 2026 4,82,00,000.
19 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. இதில் பெண்களோட வாக்கு தாங்க அதிகம். நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன், வரிசையிலையும் பெண்கள் தான் அதிகமாக நின்னாங்கன்னு. 85.76% பெண்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆண்கள் 83.57% வாக்களிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர் எங்கே போனாலும் பஸ்ஸு கிடைக்கலங்கிற போராட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. அவ்வளவு வாக்காளர்கள் வாக்களிக்க வர முடியாத சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லேருந்து பல ஆயிரங்களை செலவு செஞ்சு வந்த வாக்காளர்கள். இப்படி பல அதிசயங்களை இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருக்குங்க. வரலாற்று சிறப்பாக பார்க்கலாம் எண்ணிக்கையின் போது என்ன அதிசயம் நடக்கப் போகிறது தமிழகத்தில் என்று.